السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله الذي أرسله بالحق بشيرا ونذيرا. வான்மறை வகுத்தளித்து இவ்வையகம் செழிக்க வைத்த வல்லோர் அல்லாஹ்வுக்கே வற்றாம் புகழனைத்து. இருள் சூழ்ந்த இவ்வையகத்திலே இஸ்லாம் எனும் அருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்கள் மற்றும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவுக. உலகிலே வாழுகிற பொழுது இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனமாம் ரௌலா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து உண்டு உறவாடி ஆனந்தமாய் அளவலாது மகிழ்கிற நல்ல நசீபினை அல்லாஹ் நமக்கும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானார். ஆரோக்கியமான நற்வளத்தையும் நற்சுகத்தையும் அல்லாஹ் யாவருக்கும் நல்கிடுவானாக. பிறந்து கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய ஜமாத்தினர்களே, புனிதமிகு இந்த வெள்ளி மேடையில் என்ன பேசுவோம் என சென்ற வாரம் குறிப்பிட்டதை போல, கல்வி என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். கல்வியின் மேன்மை குறித்தும் அதனது மகத்துவங்களை மகோன்னதங்களை குறித்தும் இந்த ஜும்ஆவின் உரையில் தேர்ந்து தெளிவடையவிருக்கிறோம். நல்லவை கேட்கவும் அதன்படி வாழவும் அதை பிறருக்கு பகிரவும் வரலாறுகளை படித்து நாளைய வரலாறுகளை படைக்கிற சமூகமாக நம் சமுதாய மக்களை அல்லாஹ் அமைத்திடுவானாக. அன்பிற்கினியவர்களே, அறியாமை எனும் இருளை நீக்கி அறிவுடைமை எனும் தீபத்தை ஏற்றக்கூடியது கல்வி. அந்த கல்வி என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தனிப்பெரும் சிறப்பு. வேறு எந்த ஒரு படைப்புகளுக்கும் அல்லாஹ் தராத பிரித்தறியக்கூடிய பகுத்தறிவை அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி ஆறறிவு படைத்த இந்த மனிதனை அல்லாஹ் மேன்மைப்படுத்தியிருக்கிறார். மிக உயர்வானவனாக உன்னதமானவனாக அல்லாஹ் அமைத்திருக்கிறார். இந்த அழியாத செல்வம் என்பது கல்வி என்றெல்லாம் நமக்கு வரலாறுகள் போதிக்கும், வார்த்தைகள் வசனங்கள் போதிக்கும். அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆன் ஷரீஃப் இந்த அகிலத்திற்கு அருள் கொடையாக மனித குலத்தின் மானுட தத்துவத்திற்கு சீரான நேரான செம்மையான வாழ்க்கை நெறிமுறைகளை வான்மறையின் வரிகளாக கொண்ட அல் குர்ஆன் ஷரீஃப்
அதிலே முதல் வசனத்தை அல்லாஹ் நமக்கு ஆயத்தாக அருளி ஆணை பிறப்பிக்க வசனம் இக்கரா, மனிதா படி. இந்த இஸ்லாமிய சமூகத்தில் அல்லாஹ் எத்தனையோ கடமைகளை கடப்பாடுகளை விதித்திருந்தாலும் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, பிறர் நலம் பேணல் என்ற பலவிதமான சிறப்பு அம்சங்களை தன்னகத்தே இஸ்லாம் கொண்டிருந்தாலும் மனித குலத்திற்கு முதல் ஆணையாக, the first order, முதல் ஆணையாக அல்லாஹ்விடம் மனித குலத்திற்கு வந்த ஆணை என்பது அறியாமை எனும் இருளை நீக்கி அறிவுடைமையோடு வாழுங்கள், அதற்கு படிங்க. இக்கரா, மனிதா படி என்ற வசனத்தை தான் முதலில் அல்லாஹ் தந்திருக்கிறார். அடுத்த வார்த்தை பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உங்களை படைத்து பரிபாலித்து காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கிற அந்த ஏகனான் தூயான் அல்லாஹுவை அவனது திருநாமத்தை கொண்டு அவனது திருப்பொருத்தத்தை கொண்டு நீங்கள் படியுங்கள், ஓதுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமூகத்தின் ஆணையாக அல்லாஹ் ஆணை பிறப்பித்து ஆயத்தை இறக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த சமூகம் இன்றைக்கு கல்வியில் முன்னேறியதா என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். எத்தனையோ சமயங்கள் கல்வியின் சிறப்பை குறித்து பேசலாம், அதை குறித்து உண்டான மகத்துவங்களை மகோன்னதங்களை எடுத்து இயம்பலாம். ஆனால் இந்த சமூகத்தின் முதல் கட்டளை என்பது கல்விதான். அப்படிப்பட்ட இந்த கல்வியில் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகம் முன்னேறியதா அல்லது முன்னேறுவதற்குத்தான் நம் சமுதாயம் முயற்சிக்கிறதா என்று நாம் யோசிக்க வேண்டும். சென்சார் அடிப்படையில சச்சார கமிஷன் அறிக்கை இப்படி சொல்லுது, ரங்கநாத் மிஸ்ரம் அறிக்கை இப்படி சொல்லுது, நீங்க கல்லாமையில் இருக்கிறீர்கள், கல்வியிலே பின்தங்கி இருக்கிறீர்கள் என்று இஸ்லாமிய சமூகத்தை குறித்து ஒன்று வாசகம் விமர்சிக்கப்படுகிறது. ஆனால் இந்த இஸ்லாமிய சமூகம் கல்வியை கட்டமைந்த ஒரு சமூகம், கல்வியை ஊக்கப்படுத்துகிற ஒரு சமூகம். கல்விக்காக வேண்டி நீங்கள் எங்கு சென்று வேணாலும் கடல் கடந்த தேசங்களில் மலை கடந்த நாட்டிற்கு சென்று படியுங்கள், உங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள் என்பதை கட்டளையாக கொண்ட சமூகத்திலே இன்றைக்கு கல்வியிலே நாம் பின்தங்கி இருக்கிற ஒரு அவல நிலை, இடஒதுக்கீடுகளுக்கு கையேறி நிற்கிற அவல நிலைகள், அந்த இடை ஒதுக்கீடு தந்தாலும் அதை இருட்டடிப்பு செய்யக்கூடிய சில கல்வி என்ற முறையில் அமையப்பெறக்கூடிய காவிகள், இவர்களுடைய போராட்டங்கள் வேறு. இப்படியெல்லாம் பலதரப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு நாம் வாழுகிறோம், வசிக்கிறோம். அப்படின்னா நம்முடைய கல்வியை எப்படி நாம் கையாள வேண்டும்? இந்த சமூகத்திற்கு வந்த வழிகாட்டுதலாக வந்த எல்லா நபிமார்களும் ஒவ்வொரு துறையிலே தேர்ந்து தெளிவடைந்து இந்த சமூகத்திற்கு களப்பணி ஆற்றியும் அந்த சமூகத்தை ஊக்கப்படுத்தியும் வாழ்ந்தார்கள் என்று நபிமார்களின் வரலாறுகளிலே நாம் படிக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு சமூகம்! இந்த கல்வி என்பதை உங்களுக்கு பெரிய ஒரு ஆயுதமாக தந்த ஒரு நபிமார்களை அல்லாஹ் இறக்கிய சமூகம். நமக்கு வழிகாட்டியாக வந்துதித்த ஒவ்வொரு நபிமார்களும் ஏதோ ஆன்மீகத்தை மாத்திரம் நமக்கு போதிக்கவில்லை. அது சார்ந்த அறிவியல், அது சார்ந்த துறைகள், அது சார்ந்த விஷயங்களை நமக்கு தெளிவாக சொல்லி தந்த ஒவ்வொரு சிறப்பான மனிதர்கள் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஆரம்பிப்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாத மொழிகளே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் கல்வியை கற்றுக் கொடுத்தோம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறார். இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வல்லமக்கம் ஆலம் தக்கும் தாழம், நபியே நீங்கள் அறியாத தெரியாத அனைத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்.
அறியாது தெரியாது என்பது அண்ணல் நபியின் அகராதியிலே இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டிய அனைத்து துறைகளிலே ஆளுமையானவர்களாக நபிமார்களை அல்லாஹ் தந்தான். அந்த நபிமார்களின் வரலாறிலிருந்து நாம் படிக்கிற பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன? இந்த நபிமார்களுடைய வரலாறுகளை சொன்னால், மூசா நபி அப்படின்னா கொட்டாய் விட்டு தூங்குறோம், ஈசா நபி அப்படின்னா புரட்ட விட்டு தூங்குறோம். இது மாத்திரம் அல்ல, பழைய சம்பவங்களை சொல்லி அரைத்த மாவை அரைத்து கொண்டு மூசா நபி ஈசா நபி அப்படின்னாலே நமக்கு லைட்டா கொஞ்சம் கண்ணை கறக்குது, தூக்கம் வருது. ஆனால் அவர்களது வரலாறை படியுங்கள். இந்த வரலாறில் என்னென்ன ஆளுமைகளோடு இந்த நபியை அல்லாஹ் தந்தான் என்று யோசியுங்கள். அல்லம் ஆதம் அல்லஸ்மா, ஆதம் நபிக்கு நாம் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தோம் என்கிறானே, அந்த அனைத்தும் என்பது என்ன? இப்னு கசீர், அல்லாமா ரூஹுல் பயான், இப்னு கசீர்ல அதனுடைய விளக்கங்கள் சொல்லுவார்கள். ரூஹுல் பயான் என்ற தப்சீர்களிலே இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதுகிற டெபினிஷன் சொல்லக்கூடிய மேன்மக்கள், ஆதம் நபிக்கு எந்த அறிவை, எந்த கல்வியை அல்லாஹ் போதித்தான் என்றால் மொழி வழி கல்வி. மொழி என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். நான் பேசுறது உங்களுக்கு புரியணும், நீங்க பேசுறது எனக்கு புரியும். இந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, இந்த மொழியியல் கல்வியை தான் ஆதம் நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். எத்தனை லாங்குவேஜ்? ஆதம் நபிக்கு கிட்டத்தட்ட 70,000 மொழிகள் தெரியும். 70,000 யோசிச்சு பார்க்க முடியுமா? வேர்ல்டுலே 195 அல்லது 196 கண்ட்ரிகள் தான் வேர்ல்டு மேப்ல இருக்குது. அப்படின்னா 70,000 மொழிகளை ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே. என்னன்னா, மனிதர்கள் பேசுகிற மொழிகள் மாத்திரமல்ல, பறவை பட்சிகள், வீசக்கூடிய காற்றுக்கள், அடிக்கக்கூடிய இடி முழக்கங்கள், சுழன்று வரக்கூடிய அலைகள், இதெல்லாம் என்ன பேசுகிறது என்பது யாருக்கு தெரியும்? ஆதம் நபிக்கு தெரியும். குருவிகள், பறவை பட்சிகள்லாம் கத்துது, கூச்சல் இடுது, நாம சொல்றோம். ஆதம் நபிக்கு அதனுடைய மொழிகள் தெரியும். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனைத்தையும் நாம் கற்றுக் கொடுத்தோம். வல்லம் ஆதம் அல்லஸ்மா, அனைத்தையும் நாம் கற்றுக் கொடுத்தோம் அப்படிங்கிறோம். இந்த மொழி வழி கல்விங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை பாருங்கள். அண்மையில FB-ல ஒரு ஆர்டிக்கல் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மனிதனுக்கு தன் தாய்மொழியை விடுத்து இன்ன பிற மொழிகளில் ஒரு 4-5 மொழிகள் தெரியும் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி தெரியும் என்கிற ஒரு நிலை இருக்கிற பொழுது, ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன்ல அந்த மனிதன், பல மொழிகளை தேர்ந்து தெளிவடைந்த மனிதன், ஒரு இக்கட்டான ஒரு சங்கடமான ஒரு சூழல் எழுகிற பொழுது அதை கையாளுகிற சமயோஜித புத்தி என்று சொல்வார்களே, அந்த ஒரு சடனா தீர்வு எடுக்கக்கூடிய ஒரு திறன் நம் தாய்மொழியை விடுத்து இன்ன பிற மொழிகளில் நாம் தேர்ந்திருந்தால் அந்த நிலைமை வாய்க்கும் என்று அண்மையிலே சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். கொரோனா பீரியட்ல கூட பாருங்க, அக்ரம் என்று சொல்லப்படக்கூடிய சிறுவன் +2 படித்தார். அவருடைய தந்தையினுடைய முயற்சியினால பல கல்விகளை கற்று, பல மொழிகளை கற்று, அவர் இன்னைக்கு யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு 300 லாங்குவேஜ் மக்களுக்கு டீச் பண்றாரு. கொரோனா பீரியட்ல கற்றுக்கொண்ட அந்த மனிதன் எழும்பூரை சார்ந்த, சென்னை எழும்பூரை சார்ந்த அந்த சிறுவன். பாருங்க, அப்படின்னா மொழி என்பது நம்மளுடைய அடையாளம் மாத்திரமல்ல, நம்முடைய அங்கீகாரம். நாம் அறிவு மேம்படுவதற்கு இது அல்லாஹ் யாரை வச்சு பாடம் நடத்துறான்? நம்முடைய தந்தை ஆதம் நபியை வைத்து அல்லாஹ் என்ன செய்யறான்? பாடம் நடத்த. இன்னும் இந்த சமூகத்திற்கு தேவையான மிக முக்கியமான, நாம் பதவி வகிக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு இடம் என்பது வக்கீல், அட்வொகேட் படிக்கிறது, லா படிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய அடக்குமுறைகள், நம்மை ஆளக்கூடிய ஆளுமைகள்,
அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் மூலமாக நமக்கு எதிராக பின்னப்படக்கூடிய சதி வேலைகளை நாம் தகர்த்தெறிவதற்கு கருப்பு கோட்டை அணிந்து கட்டிடத்தில் ஏறாத வரை நம் வாழ்க்கைக்கு விடியல் அல்ல என்பது அண்மையில் வரக்கூடிய தீர்ப்புகள் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம். அந்த பாடத்துல மிக விற்பன்னவராக திகழ்ந்தவர்கள் செய்தினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்றான், நல்ல முறையில் ஆர்கியூமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறான். லா படிக்கிறத அல்லாஹ் வரவேற்கிறான். லா அப்படின்னாலே, வக்கீல் அப்படின்னாலே பொய் சொல்லக்கூடிய தொழிலு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இல்லை, எந்த தொழிலிலும் வாய்மை நேர்மை என்று உண்டு. அந்த வாய்மை நேர்மை தவறாது சத்தியத்திற்காக போராடுகிற குறை கொடுக்கக்கூடிய அந்த 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 லா படிக்கிறத அல்லாஹ் வரவேற்கிறான். நல்ல முறையில் ஆர்கியூ பண்ணுங்க. இதற்கு முன்னுதாரணமாக இருந்தவர்கள் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் பேரான ஹஜ்ஜி பெருநா கொண்டாடி ஆட்டையும் மாட்டையும் அடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு கறியை சாப்பிட்டு போறதில்லை. அவங்க வாழ்க்கையிலிருந்து என்ன பாடம் படித்தோம் அப்படி அறிவார்ந்த ரீதியில் ஆர்கியூ பண்றாங்க. யார்கிட்ட? கொடுங்கோல் மன்னன் நம்ரூதிடத்திலே. உன் இறைவன் யார், உன் ரப்பு யார் என்று கேட்கிற பொழுது, என் ரப்பு உயிர்ப்பிப்பான், உயிரை எடுப்பான்னு சொன்னோன ஒருத்தனை கூப்பிடுறான், கொண்டுட்டான், இன்னொருத்தனை கூப்பிடுறான், விட்டுட்டான். இப்படியெல்லாம் இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்ல சொல்ல இவன் துண்டுக்கு முண்டா முரணா பேசுறான் நம்ரூத் என்கிற மன்னன். இறுதியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், கிழக்கிலே குதிக்கிற கதிரவனை, கடல்களித்து முயல்களுக்கு எழுகிற கதிரவனை நீ மேற்கில் இருந்து கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் திகைத்து விட்டான், திணறி விட்டான், தன் தோல்வியை ஒப்புக்கொண்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆர்கியூ பண்றதுல பெர்ஃபெக்டான ஆளு. அப்படி அறிவார்ந்த ரீதியிலே தர்க்க கலையிலே ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள், வாழ்ந்தவர்கள் செய்தினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பது அவர்களது வாழ்க்கையில் இருந்து நாம் அடைகிற பாடங்களும் படிப்பினைகளும். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இன்றைக்கு நாம் வானவியலை குறித்து படிக்கிறோம். அது சார்ந்த துறைகளிலே நாம் சாதிக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வானங்களை பாருங்கள், அதை குறித்து ஆய்வு செய்யுங்கள் என்கிறான். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபியத். வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது, அதிலே வியத்தகு காட்சிகளை நீங்கள் காணவில்லையா? அது சம்பந்தமான உண்டான படிப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஊக்குவிக்கிறார். இப்படி ஒவ்வொரு துறைகளிலும் துறை சார்ந்த ஆளுமைகளை, நபிமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தான் என்பதுதான் அல்முறையாம் திருமறை நமக்கு போதிக்கிற பாடங்கள், படிப்பினைகள். இப்படி இருக்க போய்த்தான் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு இக்ர மனிதா படி என்கிற ஒரு படிப்பறிவை ஆணையாக, ஆயத்தாக அல்லாஹ் அருள்வித்து நமக்கு தெளிவுபட எடுத்து எம்புகிறார். அந்த அடிப்படையில் அன்பிற்கிடையவர்களை ஒவ்வொரு துறைகளிலும் நாம் சாதனை படைக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை அதற்காக உருவாக்க வேண்டும். வளரும் தலைமுறையர்களை அதற்காக நாம் வார்த்தெடுக்கிற கடமையும் கடப்பாடும் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய சமூகத்திற்கு மிக முக்கியமான அவசியம். இந்த ஃபர்தாவுடைய இஷ்யூலாம் ஏன் வந்துச்சு? நம்முடைய பிள்ளைகள் இப்பந்தான் ஒரு 10-15 வருடங்கள் தான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு வராங்க, ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கிறார்கள். அப்புறம் அந்த பெண்களுடைய கல்வியை முடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் காவிகளுடைய ஒரு விளையாட்டு, ஒரு மறைமுகமான போர் என்பது இந்த ஃபர்தாவுடைய இஷ்யூ. அதெல்லாம் கடந்து அல்லாஹ் வெற்றியாக்கி தந்தான் வைங்க. அப்படின்னா நம்மை அழிக்க துடிக்கக்கூடிய மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆனால் நல்ல கருத்தாளுமை மிக்க அந்த ஒரு துறைகளிலே நாம் படித்து முன்னேறாத வரை நமக்கு இந்த இருப்பிடம் என்பது நிலையானது இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். எத்தனை தீர்ப்புகள், எத்தனை நீதிபதிகள் வந்தாலும் ஒரு சாமிநாதனை விட்டா இன்னொரு சாமிநாதன் இப்படி வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நாம வெறும் ஆர்ப்பாட்டங்களும் நம்முடைய கோஷங்களும் மாத்திரம் நம் சமுதாயத்தின் விடியலை தந்து விடாது. இருந்தாலும் நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும், இல்லை என்று சொல்லல.
ஆனால் அதை ஆர்டர் இடக்கூடிய, ஆணையிடக்கூடிய இடத்தில் நம் சமுதாயத்தை கொண்டு போய் சேர்த்தோமா என்பதை யோசிக்க வேண்டும். அல் ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணிதான் யூனிவர்சிட்டியில முதலாக பட்டம் கொடுக்கக்கூட ஒரு அங்கீகாரத்தை கொண்டு வந்தவர் அந்த பெண்மணி என்பது இன்றைக்கு இந்த உலகத்திற்கு யாருக்கு தெரியும்? இந்த சமுதாயத்தின், இந்த உலகத்திலே யூனிவர்சிட்டிக்குன்னு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு ஒரு பட்டு அறியக்கூடிய, கற்று அறியக்கூடிய, கற்று தேறிய ஒரு பட்டத்தை, ஒரு டிகிரி கொடுக்கணுங்கிற ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்தவள் துனிசியா நாட்டை சார்ந்த ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி. நம் சமுதாயத்தை பெண் தன்னுடைய தந்தை சேர்த்து வைத்த சொத்தில் கல்விக்காக வேண்டிதான் செலவிடுவேன், தன் தந்தை சொத்த கல்விக்காக வருங்கால சமுதாயத்திற்கு நான் அர்ப்பணிப்பேன் என்ற அர்ப்பணிப்பு உணர்வோடு ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்து அதற்கு பட்டப்படிப்பு வரை உயர்த்தி கொடுத்தது இந்த உலகத்திலே ஒரு பெண், அதுவும் இஸ்லாமிய சகோதரி ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி, துனிசியா நாட்டை சார்ந்தவர். அதற்கு பிறகுதான் இந்த யூனிவர்சிட்டி எல்லாமே வருது, ஒவ்வொரு கலை சார்ந்த நுணுக்கங்கள் எல்லாம் வருது. இப்படி நம் சமுதாயம் எந்த அளவிற்கு கல்வியிலே தலை சிறந்து இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை என்பது எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு இடஒதுக்கீடுகளுக்கும், ஒவ்வொரு மானியங்களுக்கும், அல்லது இது போல கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நாம் போராட்டங்களை, நம் எதிர்ப்பலைகளை இந்த சமுதாயத்தில் பதிய வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது அவல நிலை. நம்முடைய இந்தியாவிற்கு வாருங்கள். நம்முடைய தேசத்தின் 2 கலாம் அவர்கள் இன்றைக்கும் காலம் கடந்தும் கனிந்தும் காவியமாய் பள்ளி பருவ பிள்ளைகள் தொட்டு கல்லூரி பருவ பிள்ளைகள் வரை அவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியது அப்துல் கலாம் ஆசாத். The Honorable Educational Minister of Freedom of India, சுதந்திர இந்தியாவில் முதல் கல்வி அமைச்சராக இருந்த அபுல் கலாம் ஆசாத் இந்த சமூகத்திற்கு, நம் மாணவர்களுக்கு, நம் இளைய தலைமுறையினருக்கு முன்னுதாரணமாக, பாடமாக இல்லையா? இந்த சமுதாயத்தின், இந்த நாட்டின், நம்முடைய நாட்டினுடைய முதல் விஞ்ஞானி என்று போற்றப்படக்கூடிய அப்துல் கலாம் மொழிவழி கற்றவர். தன் தாய்மொழியிலே கல்வி கற்று இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு சாதனையை சரித்திரமாக்கி, சகாப்தமாக்கி நினைத்து காட்டியவர் அப்துல் கலாம். இந்த இருவர்களும் எந்த அளவிற்கு மாணவர்களுடைய அந்த வாழ்க்கை நெறிமுறைக்கு தண்டவாளமிட்டு அமைத்து கொண்டிருக்கிற அந்த வாழ்வியலை தந்தார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் பல தலைவர்களுடைய வரலாறுகளை நாம் பேசலாம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளை அது சார்ந்த துறைகளில் நாம் படிக்க வைத்திருக்கிறோமா? மிக முக்கியமாக இன்றைக்கு எழக்கூடிய பிரச்சனைகளை நாம் தீர்க்க வேண்டும் என்றால் நாம் கையில் எடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் எஜுகேஷன். Education is best. Education is best. Education is powerful weapon in the world. இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருப்பது கல்விதான். கல்வி என்ற ஆயுதம். அந்த கல்வி சார்ந்த ஒரு சமூகத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். மதீனாவுல வந்த பிறகு என்ன வேலை? பெருமானாருக்கு மதீனாவிலே வந்த பிறகு என்ன பண்ணாங்க? ஒரு மஸ்ஜிதை அமைத்தார்கள். அடுத்து அஸ்ஹாபு சுஃபா என்ற ஒரு திண்ணையை அமைத்தார்கள். அந்த அஸ்ஹாபு சுஃபாவிலே படித்து பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய சந்நிதியிலே மண்டியிட்டு பாடம் படித்தவர்கள் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. இன்றைக்கு விரல் நுனியில் ஆண்ட்ராய்டு ஆப்ல நாம தட்டும் பொழுது ஹதீஸ் வந்து விழுத, இதற்காக வேண்டி கல்வி ரீதியிலே புரட்சி செய்த மகான்கள், மேதைகள் அவர்கள். அன்றைக்கு பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த திண்ணை, அந்த அஸ்ஹாபு சுஃபா என்ற அந்த திண்ணை தான் அன்றைக்கு ஆக்ஸ்போர்ட், அன்றைக்கு இருக்கிற கேம்பிரிட்ஜ், அன்றைக்கு இருக்கிற 7 பல்கலைக்கழகம். இப்படி ஒரு கருத்தாளுமை மிக்க
ஒரு கல்வி சார்ந்த ஒரு சமூகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வந்த பிறகு அவர்கள் நிலைநிறுத்திய கல்வியின் புரட்சி. இப்படி காலம் கடந்தும் கல்வி மேதைகள், கல்வி மகான்கள் போற்றப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் தேர்ந்த தெளிந்த அந்த ஞானத்தின் மூலமாக, அந்த கல்வியின் மூலமாக. அந்த கல்வி என்பது நம் சமுதாயத்திற்கு மிக மிக முக்கியமான ஒன்று. நான் இத்தனை வருஷம் வேலை பார்க்கிறேன், இத்தனை வருஷம் என் கம்பெனில இருக்கிறேன், இத்தனை வருஷம் என் பிசினஸ்ல நான் பார்த்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் என் புள்ள பார்க்கணுங்கிற ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம். நம்ம பையனுக்கு ஒரு 20-22 வயசு வந்துட்டா பாஸ்போர்ட் எடுத்து விசாவை தட்டி நல்ல எங்க இருக்கு ஒரு நாடு அப்படின்ன மாதிரி அனுப்பி வைக்கிறோம். அந்த நாடு நமக்கு என்றைக்கும் சதமல்ல, நிரந்தரம் அல்ல. எல்லாத்தையும் முடிச்சு எடுத்து இங்க வந்துதான் ஆகணும். இங்கு வருகிற பொழுது இந்த மண் நமக்கு சொந்தமா என்பது கேள்விக்குறி. இந்த மண்ணை விட்டு இந்த மண்ணினுடைய அதிகாரத்தின் ஆளுமைகளால் நம்மளை எப்படி விரட்டலாம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தின் கோலமாக நாம் பார்க்கிறோம். காலத்தின் கொடுமையாக இன்றைக்கு நாம் கருதுகிறோம். நம்மை அழிக்க துடிக்க ஒவ்வொரு மக்களும் ஆர்வமோடு இருக்கிற பொழுது ஆக்கத்தோடு முன்னேறுவதற்கு ஏன் நாம் முயற்சிப்பதில்லை? அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு மஹல்லாவாரியா அன்னைக்கு உருவாக்கிட்டு வராங்க நம்ம சமுதாயம். ஒவ்வொரு அரசு தேர்வுகளை தேர்ந்து நீங்கள் படியுங்கள். ஒரு டிகிரி முடிச்சிட்டீங்களா, அடுத்தடுத்த டிகிரி அப்படியே முன்னுக்கு வாங்க. எத்தனையோ லீட் அகாடமி போன்ற எஜுகேஷனல் செமினார்கள் நடைபெறுகிறது ஒவ்வொரு மஹல்லாக்களிலும். அதுபோல ஒரு கல்வி ஆளுமை, ஒரு கல்வி வழிகாட்டுதல் வேண்டும். அதை குறித்து மக்களுக்கு மத்தியில இந்த தேர்வு எழுது, குரூப் எக்ஸாம் எழுது, டிஎன்பிஎஸ்சியை பாரு, இது எதெல்லாம் நமக்கு தேவை, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம படித்து முன்னேறணும் என்பது மிக முக்கியமான ஒரு துறைகள். அரசு துறைகளில் நம் காலடி தடம் பதிக்க வேண்டும். பதிக்காத வரை இந்த மண் நமக்கு கேள்விக்குறி வருங்காலத்தில் என்பதை நான் சொல்லி தெரியல. அண்மையில் வரக்கூடிய செய்திகள் நமக்கு அறிவித்து தரக்கூடிய பாடங்கள், படிப்பினைகள். இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு பாருங்க. நம்ம ஊர்ல கூட சர்வே லெவல் பண்ணி நம்முடைய ஊரை இன்றைக்கு பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறது. பழங்கால ஓடுகளில் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்கள் இதுவெல்லாம் இருக்கிறது. அறிவார்ந்த மக்கள் நம்பியாற்றின் படுகைக்கு அருகிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்று ஆர்கியாலஜிக்கல் ஐடென்டிஃபை பண்ணுது. இந்த படிப்புல இன்னைக்கு நிறைய மக்கள் இல்லை என்பதுதான் வருத்தம். குறிப்பாக நம் இனத்தை சார்ந்த நம் மக்கள் இல்லை என்பதுதான் நமக்கு மிக வருத்தமாக இருக்கிறது. இது எதனால நமக்கு தெரியும்? சாம்பல் மஸ்ஜிது அப்படின்னு வடநாட்டுல நமக்கு தெரியும். சாம்பல் மஸ்ஜிதுங்கிறத ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அது காலமா நம்ம பள்ளிதான், நம்ம இடம்தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியும் கூட கோர்ட்ல கலவரம் நடந்து அதுக்கு 10-15 உயிர்கள் பலியானது கலவரத்தை ஏற்படுத்தி என்ற ஒரு சம்பவம் ஒரு 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னால் நடந்தது. இப்படி நம்முடைய இடங்கள் இன்றைக்கு சூறையாடப்படுகிறது, கபலீகரம் செய்யப்படுகிறது. அந்த துறையில நம்மால் இருந்தா பேசுவானா இல்லையா? அந்த பெஞ்சில, அந்த நீதித்துறையில நம்மால் இருந்தா நாம் பிரிந்து போன, நம்மை விட்டு அநியாயத்திற்கே ஒரு பாடமாக இருக்கக்கூடிய நாம் இழந்த நம்முடைய மஸ்ஜித் நம்முடைய கையை விட்டு போயிருக்குமா என்பதெல்லாம் யோசியுங்க. அல்லாஹ் வருங்கால சமுதாயத்தை நல்ல ஒரு ஆளுமை மிக்க ஒரு சமுதாயமாக உருவாக்குவானாக. எனவே நாம கல்வி என்பது மாணவர்களுக்கு நாம் மென்மேலும் சொல்லிக் கொள்கிறோம். நாம் சுமந்து செல்லக்கூடிய அந்த புத்தக மூட்டை என்பது சுமை அல்ல, நம் வருங்காலத்தின் விடியலை நோக்கி செல்லக்கூடிய பொக்கிஷங்கள். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பிள்ளைகளை சொல்லும் பொழுது அன்னாசு மஆதீனுன் கமஆதீனி தஹபி வல் ஃபில்லா, எதற்கு பெருமானார் ஒப்பிட்டு சொல்றாங்க பாருங்க. உங்களுடைய பிள்ளைகள் என்பவர்கள் தங்க சுரங்கங்கள், தங்கம் வெள்ளியினுடைய சுரங்கங்கள். அது அல்ல பெருகி கொண்டிருக்கிற அமுத சுரப்பிகள். அதை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள், நல்ல முறையில் அறிவார்ந்த ரீதியில் நீங்கள் சிந்திக்க வையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கல்வியை குறித்து நமக்கு
ஊக்கப்படுத்தினார்கள் என்றால் இதுதான். எனவே இந்த காலத்தின் கொடுமை, இந்த காலத்தின் கோலம், நாம் கல்வியிலே தலை சிறந்து தன்னிறைவோடு இருக்கிற பொழுது இந்த தேசத்தில், இந்த சமூகத்தில் நாம் தலை நிமிர்ந்து தன்னிறைவோடு வாழலாம் என்பதுதான் நிதர்சன உண்மை. அதற்காக கல்வி என்று வருகிற பொழுது இந்த உலக கல்வி கற்று இந்த உலகத்திற்காகவே நாம் போய்விடக் கூடாது. அல்லாஹ் ரசூல் சார்ந்து, அல்லாஹ் ரசூலுக்கு உகப்பாக மார்க்க சிந்தனையோடு நம்முடைய கல்வியும் அமையப்பெற வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். இக்கிற படி, ஓது என்று மாத்திரம் அல்லாஹ் நிறுத்தல. பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உன்னுடைய ரப்பின் திருப்பெயரை கொண்டு, ரப்பின் திருப்பொருத்தத்தை ஆதரவு வைத்து நீங்கள் கல்வி படியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த மார்க்க கல்வி, உலக கல்வியோடு இணைந்து மார்க்க கல்வியும், மார்க்க கல்வியோடு இணைந்து உலக கல்வியும், இருவரி கல்வி முறைகள் இன்னைக்கு மதரசாக்கள்லாம் வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ். நாங்க ஓதும் போதெல்லாம் இல்லை. அப்புறம் இன்னைக்கு எல்லா இடத்திலையும் இருவழி கல்விகள் நடத்தப்படுகிறது. நம் சமுதாய மக்களை ஆலிம்களாக, ஹாஃபில்களாக, பெரும் பெரும் பட்டதாரிகளாக, வருங்காலத்தின் IAS IPSகளாக உருவாக்கக்கூடிய ஒரு ஆளுமை இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் உருவாகி இருக்கிறது. அதற்காக நாம் முயற்சிக்கிறோமா? அதற்காக நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பேசப்படும். இல்லாமல் அல்லாஹ் வரலாறுகளை படித்து நாளைய சமூகங்கள் வரலாறு படைக்கிற இந்த மண்ணிலை தலை நிமிர்ந்து தன்னிறைவோடு படைத்த ரப்புக்கு திருப்பொருத்தத்தோடு நாம் வளர்கிற நல்ல நசீபினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் சமுதாய மக்களுக்கு தந்தொருள் பாலிப்பானாக. கல்வி என்ற தலை சிறந்த ஒரு ஆயுதமே இந்த காலகட்டத்திலே இம்மை மறுமையினுடைய வெற்றி என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம், நம் சமுதாயத்திற்கு உணர்த்துவோம். வருங்காலத்தை அல்லாஹ் வசந்தமாக்கி விடியலாக்கி தந்தொருள் பாலிப்பானாக. எதை பேசினோமோ பேசிய நானும் கேட்டு நீங்களும் அதன்படி அமல் செய்கிற நல்ல நசீபனை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.